உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இன்று விஜயுடைய பிரச்சார பயணம் காரைக்குடிக்கு 12லேருந்து 2:30 வரைக்கும் அதற்கான அனுமதி. காரைக்குடியில் அவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்கப்படுது? காரைக்குடி மிக முக்கியமான ஒரு தொகுதி, எல்லாமே முக்கியமான தொகுதி, மிக முக்கியமான தொகுதி. நேற்று முன்தினம் நெல்லை, தூத்துக்குடியில் விஜயுடைய அந்த பிரச்சாரத்திற்காக வந்த அந்த கட்டுக்கடங்காத கூட்டம், மக்கள் வெள்ளம், அலை போல இருந்த அந்த மக்களுடைய எழுச்சி எப்படி வேணாலும் சொல்லலாம். சரி, நேற்று கடலூரில் ஏம்பா நடக்கலை? கடலூருக்கு அவருக்கு வரத்து பயமா? கடலூர் பக்கம் அவர் வந்து பேசுறதுக்கு இதுவா? கடலூர், திட்டக்குடி, சேத்தியாத்தோப்பு, மீன் சுருட்டி, இந்த மாதிரியான பகுதியெல்லாம் அவர் பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தது. இல்லை, நேற்று வந்து புதுச்சேரியில் எலெக்ஷனுக்கு வந்து புதுச்சேரி வழியாக தான் வந்து அவர் கடலூருக்கு போகிறதா இருந்தது. அப்படி எலெக்ஷன் பரபரப்பான நேரத்தில் நம்ம உள்ளே போயிட்டோம்னா அது ஏதாவது ஒரு சலசலப்பு பிரச்சனை, அப்புறம் கூட்டம் சேர்றது ஏதாவது வந்துருப்போம். ஏன்னா விஜய் போனால் அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. வந்து எங்கே கட்டுப்படுத்த முடியும்? ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியாது. அது அதை தான் இப்போ காரைக்குடியில் என்ன பேச போகிறார்? அவருக்கு கிட்டத்தட்ட 37 நிபந்தனைகள் போட்டிருக்காங்க. 37 நிபந்தனைகள். மதுரை ஏர்போர்ட்லேருந்து ஆன் ரோடு நீங்கள் வந்து குறிப்பிட்ட இடத்துல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அப்படியே வந்த வழியே நீங்கள் திருப்பி போயிடணுன்ற மாதிரி அந்த கட்டுப்பாடுகள். நீங்கள் நம்ம தூத்துக்குடியில் கூட கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் காயமடைஞ்சாங்க, 5 பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது அப்படின்னு. எவ்வளோதான் சொன்னாலும் இந்த கூட்டம் கேட்காதப்பா அப்படின்னு. ஏன்னா வண்டி முன்னாடி விழுந்தவங்க, ஒரு அரசு பேருந்தில் வந்து டயர் பகுதியில் இதுவானவங்க, அப்புறம் ஓடி வந்து ஒருத்தர் வந்து விழுந்தது. இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்னா அவங்களாம் பார்த்து தான். இப்போ எவ்வளோ பரவாயில்ல, முன்னெல்லாம் என்ன வந்து வண்டி முன்னாடி ஓடுறதும் டயர் முன்னாடி ஓடுறதும் இதெல்லாம் மாறிடுச்சு. உண்மையாக வந்து அந்த மாற்றம் தான் தேவை. அதை மீறி நீங்கள் வராதிங்க, வீட்டில் இருந்து பாருங்கள், ஃபோனில் பாருங்கள், டிவியில் பாருங்கள், இங்கே வராதிங்கன்னு சொல்கிற ஒரே கட்சி தாவேக்காவாக தான் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது தமிழக காங்கிரஸ் அமைப்பு செயலாளர் ராம்மோகன் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். ஏன்னா விஜய் பேசியிருந்தார் நெல்லையில், இந்த மாதிரி வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி, அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியை அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்ட்டு தெரியவே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உண்மையான காங்கிரஸ் வந்து எங்கள் பக்கம் தான் இருக்குது, மற்றபடி அந்த உண்மையான காங்கிரஸ் அங்கே இல்லை. அந்த விஜய்க்கு என்ன வரலாறு தெரியும்? ரெண்டாவது வந்து அவங்க தான் வந்து கூட்டணிக்கு ஆசைப்பட்டாங்க, காங்கிரஸோட எங்கள் கூட கூட்டணி வச்சுக்கன்னு அவங்க தான் ஆசைப்பட்டாங்க. மற்றபடி நாங்களாம் கூட்டணிக்கு போகவே இல்லை. மற்ற காங்கிரஸுடைய வரலாறு அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வரலாறுலாம் சுத்தமாக அவருக்கு தெரியவே இல்லை. இது என்ன வந்து போகிற போக்கில் ஒரு பேசிட்டு போயிருக்காரு. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தமிழக காங்கிரஸ் தரப்பில் எங்கள் கூட்டணிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. குறிப்பாக நாங்கள் திமுகவுடன் 20 வருடமாக கூட்டணியில் இருக்கிறோம், மாபெரும் வெற்றியும் அடைந்து கொண்டிருக்கிறோம், சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு தான், இதனால் இந்த சொல்லுக்கு இப்படி பேசுறதுக்கு விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறிக்கை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்திக்கு விஜய்க்குடன், அதாவது தாவேக்காவுடன் கூட்டணி வச்சுக்கிறதுல பெரிய விருப்பம் இருந்ததா, அப்புறம் வந்து ஹைதராபாத்தில் போயிட்டு ஆதவர்ஜுனா போய் பேசுந்தா கூட ஒரு தகவல் இருக்குது, அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுந்தா ஒரு தகவல் இருக்குது. இது அவங்களுக்குள்ள இருந்த ஒரு யாரும் அதை வெளிப்படுத்தலை. எதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவருக்கு வந்து இந்த கூட்டணியில், திமுக கூட்டணியில் ஏதாவது அதிருப்தி இருக்குதா அப்படின்ற கேள்வி பலமாக இருந்துக்கிட்டே இருந்தது. கடந்த 6ஆம் தேதி புதுச்சேரியில் நடந்த பிரச்சாரம், 6ஆம் தேதி புதுச்சேரியில் வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முதல்வர் மு க ஸ்டாலின். அப்போ 2 பேருமே பிரச்சாரத்தில் ஒரே இடத்துல ஒரு யூனியன் பிரதேசத்தில் இருந்திருக்காங்க. 2 பேருமே மீட் பண்ணிக்கல. ஏன் அதை அப்படின்னு ராகுல் காந்திக்கு அந்த, அதாவது என்ன சொல்லுது, தொகுதி பங்கீட்டில் குறைந்த தொகுதிகள் கொடுத்ததில் அந்த மன வருத்தம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் தான் அவர் வந்து அந்த வருத்தத்தை வந்து வெளிப்படுத்தினார். மீட் பண்ணவே இல்லை. சரிப்பா, இப்போது வந்து தமிழக சட்டசபை தேர்தல், அதுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணணுமே, ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா, திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒருத்தர் பார்த்துக்கல அப்படின்ற போது, குறிப்பாக நேற்று நடந்த அந்த புதுச்சேரியில் நடந்த அந்த தேர்தல் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா கருத்து கணிப்பு இல்லை, தேர்தல் முடிந்த பிறகு அந்த கருத்து கணிப்புலாம் இல்லை. பொதுவாக ஓட்டு போட்டு வரவங்க கிட்ட அப்படி பேசுவாங்கல்ல, எதுக்கு போட்டிங்க, ஏதா போட்டிங்க, யாருக்கு வாக்களிச்சிங்க, எந்த உங்களுக்கு கட்சி பிடிச்சிருந்தது, அங்கே போய் என்ன உங்கள் மனசு மாறுச்சு, இப்படி சும்மா ஒருத்தர் கேட்டுப்பாங்க. அதை வச்சு ஒரு கலை நிறவனம் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க.
அதில் புதுச்சேரியை வந்து கணிக்கவே முடியல அப்படின்னு பல பேருடைய கருத்தாக இருந்தது. இந்த முறை ஒரு டஃப்பாக இருக்கும்னு. ஏன்னா பெரும்பாலும் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு பலமான இடம் வந்து. நீங்கள் காங்கிரஸ்லேருந்து வந்தவர் தான் ரங்கசாமி அவர்கள் வந்து என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி, காங்கிரஸ் திமுக கூட்டணி, இதை வந்து கணிக்கவே முடியல. அதுக்கு முக்கிய காரணம் விஜய் உள்ளே வந்தது தாங்க வந்து. இப்போ விஜயோட வாக்கு சிதறடிக்கப்பட்டுள்ளதா அல்லது விஜயோட வாக்கு வந்து அவருக்கு கிடைச்சிருக்குதா புதுச்சேரி பொறுத்த வரைக்கும்? புதுச்சேரியில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்தாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் தனி மாநில அந்தஸ்து கிடைக்கின்றாங்க. புதுச்சேரியோடைய அந்த வளர்ச்சி அப்படின்ட்டு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தாண்டாமலே இருக்குது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அங்கு மத்திய அரசு ஒன்றிய அரசிடம் போய் நிதி கேட்க வேண்டிய நிலைமையில் தான் இருக்குது. அவங்க கொடுத்தாதான், ஃபண்டு கொடுத்தாதான் அந்த யூனியன் பிரதேசத்தை வந்து இயக்க முடியும். இப்படி பல தரப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அங்கே இருக்கிற புதுச்சேரியில் இருக்கிற வருமானம் அப்படின்னா வந்து சுற்றுலா, லிக்கர், இதை தாண்டி வேற என்ன இருக்குது? அப்போ தனி மாநில அந்தஸ்து அப்படின்றது வந்து தேர்தல் நேரத்தை தான் நீங்கள் வாக்குறுதியாக கொடுப்பீங்களா அப்படின்னு? இல்லை, நான் அடித்து சொல்கிறேங்க, நாங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, தனி மாநில அந்தஸ்து புதுச்சேரிக்கு கிடைக்கும் அப்படின்னு விஜய் சொன்னது. குறிப்பாக பாண்டிச்சேரிக்குள் விஜய் வந்த பொழுது அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய வரவேற்பு, ரொம்ப நீட்டாக இருந்ததுப்பா அப்படிலாம் சொன்னாங்க வந்து. ரொம்ப நீட்டாக இருந்தது, ரொம்ப நீட்டாக நடந்துக்கிட்டாங்க, ஒரு அமோகமான வரவேற்புலாம் கிடைச்சிது அவருக்கு அப்படின்னு. ஏற்கனவே இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு எஸ்ஓபிலாம் போட்டிருந்தப்போ அவர் வெளியே வந்து முதல்ல கலந்துக்கிட்ட அந்த கூட்டம் வந்து புதுச்சேரி கூட்டம் தான். 5000 பேர் மட்டும்தான் அனுமதி அப்படின்னு, அதுதான் நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அது ஒரு கட்டுக்கோப்பாக பண்ணியிருந்தாங்க, அது சரியாகவும் பண்ணியிருந்தாங்க. அந்த பந்தல்லாம் போட்டு QR கோட்லாம் முறையெல்லாம் வச்சு இந்த கூட்டத்தை இது பண்ணியிருந்தாங்க. இப்போ விஜயுடைய இந்த இன்னொரு 12 நாள் இருக்குது. இந்த 12 நாளில் அவருடைய பிரச்சார பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு. கடலூரில் அது கேன்சல் ஆகிடுச்சா? இல்லை, கிட்டத்தட்ட நாளைக்கு மறுநாள் கடலூர் தொடரக்கூடம் வந்து இப்போ இங்கே ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து சிவகங்கை மாவட்டத்தை SS சந்திரசேகருடைய சொந்த மாவட்டம், சொந்த ஊர் அது சிவகங்கை மாவட்டம். அடிக்கடி சொல்லுவார். அது குறிப்பாக வந்து விஜய்க்கு வந்து மீனவர்களுடைய சப்போர்ட் பெரிய அளவில் உண்டு. அது இந்த ECRலேருந்து ஆரம்பித்து கடைசி குமரி மாவட்டம் வரைக்கும். இப்போ அப்புறம் குமரி மாவட்டம் ரொம்ப முக்கியமான பகுதியாச்சுப்பா. குமரி மாவட்டத்தில் இவர் எப்போ பார்க்க போகிறாரு அப்படின்னா, ஒரு 2-3 நாளில் வந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில், அந்த பெல்ட் அப்படியே வாசுதேவநல்லூர், தென்காசி இந்த பகுதியில் இவருடைய பிரச்சார பயணம் இருக்கும். ரைட்டு, பிரச்சாரம் நீங்கள் திட்டமிடுறீங்க, விஜய் வந்து திட்டமிடுறாரு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு. ஆனால் ஒன்றும் பண்ண முடியலையே வந்து. ஒரு பாயிண்டில் தான் பேச முடியுது, ஒரு பாயிண்டில் தான் நிற்க முடியுது. அவருடைய வாகனமே நகர்ந்து தான் போகுது. வழிநெடுக்கிலும் பெரிய வரவேற்பு இருக்குது. பூங்கொத்து கொடுக்குறதும் மலர் கொத்து கொடுக்குறதும் பயங்கரமாக இருக்குது. என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா, திட்டமிடல் வேற, அங்கே களத்தில் வேற ஒரு நிலவரமாக இருக்குது. இங்கே முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம், அந்த திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம் இங்கெல்லாம் வந்து பயங்கர எழுச்சியாக கண்ணாமண்ணான்னு வந்து ஒரு வெறித்தனமாக இருந்தது. அது எல்லாம் மக்களுடைய மனநிலை, குறிப்பாக விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்களிடம் பெருமளவில் மாறி இருக்குது. வரட்டும், நம்ம அண்ணன் வரட்டும், நம்ம தலைவர் வரட்டும், அவரை போய் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பெரும்பான்மையாக மாறி இருக்காங்க. அது மீறி 1-2 பேர் ஆர்வ கோளாறுல போய் இந்த கூலிங் கிளாஸை தூக்கி அடிக்கிறது, வாட்டர் பாட்டில் அடிக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸ் இது பண்ணுறது, தர்பூசணி உள்ள தூக்கி போடுறது, அப்புறம் ஓடி வந்து வேனுக்கு முன்னாடி நின்று செல்ஃபி எடுக்கிறது, இது ஒன்றும் பண்ணவே முடியாது வந்து. அப்புறம் நிறைய பேருடைய கேள்வி இதுதான். அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலியில் அப்படி நின்று அந்த கூட்டம் இருக்கு இல்லைங்களா, வெறும் தலையா அப்படியே விட்டு இருந்தது இல்லை. அதை பல பேர் வந்து இதை தான் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் ஓட்டா மாறிடுமா அப்படின்னு சினிமாக்காரர்களே சோசியல் மீடியாவில் பதிவிட்டு இருக்காங்க வந்து. இதெல்லாம் கூட்டம் ஓட்டா மாறிடுமா அப்படின்னு. அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏங்க, உங்கள்லேருந்து ஒருத்தர் தாங்க வந்திருக்காரு, உங்கள் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ ஒவ்வொரு துறையிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு மேலிடத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த துறையை சார்ந்தவர்கள் வாழ்த்துவாங்கல்ல, பெருமைப்படுவாங்கல்ல. அது மாதிரி உங்கள் துறையிலேருந்து தான் வந்திருக்காங்க. நீங்கள் ஏங்க அவரை வந்து கேலி பண்ணுறீங்க? நீங்கள் ஏங்க ஏளனம் பண்ணுறீங்க? கூட்டம் ஓட்டா மாறிடுமா அப்படின்னு கேட்குறீங்க வந்து. எம்ஜிஆருக்கு இந்த கேள்வியை கேட்டிருக்க முடியுமா அப்படின்னு. சரி, எம்ஜிஆர் தான் விஜய் ஆகிடுவாரா, விஜய் தான் எம்ஜிஆர் ஆகிடுவாரா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கேள்வி இருக்கும் பொழுது, ரைட், அந்த ஒரு ஸ்டில்லு கூட பெரிய பரபரப்பாக இருந்தது. ஒரு பையனை தூக்கி அப்படி தோலில் அப்படி வச்சுருப்பாப்புல விஜய் வந்து. உடனே எம்ஜிஆர் ஸ்டில் ஒன்று வைரல் ஆச்சு வந்து. அதே போல் எம்ஜிஆர் எப்போ இதை பார்த்து விஜய் காப்பி அடிச்சிருக்காரு, அந்த பையன்லாம் வந்து திட்டமிட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி அவனை அப்படி தூக்கி இதை வந்து போட்டிருக்காங்க. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து கரெக்டாக அதை வேலை படுத்திருக்காங்க. அந்த ஸ்டில்லையும் எடுத்து ஒன்றா ஒப்பிட்டு அதை வச்சு அடிச்சிருக்காங்க. அப்படி பண்ணுறது வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு விஜய் எவ்வளோ வேணாலும் பண்ணலாமே வந்து, எவ்வளோ வேணாலும் பண்ணலாம்.
அப்படி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது ரியலாக வர கூட்டம் தான். திரும்ப சொல்றதுன்னா இது முழுக்க முழுக்க ரியலாக வரும் கூட்டம். அதை கூட ஒரு விமர்சனமாக பண்ணியிருக்காங்க. அது இந்த தாவேகாவுக்கு விஜய் இல்லாத வேற ஏதோ ஒரு அரசியல் கூட்டத்துக்கு தாவேகாவுக்கு போகிறாங்க பொழுது 300 ரூபாயும் கொடுத்து சாம்பார் சாதமும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு வைரல் ஆக்கியிருக்காங்க. விஜய் வருகிற கூட்டம், விஜய்க்காக வருகிற கூட்டம் வந்து 10 பைசா வாங்காத கூட்டம். அதுதான் உண்மை. அது நடிகரை பார்க்க வர கூட்டமா, அல்லது வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து இருக்கிற ஒரு உச்ச நடிகரை பார்க்க வர கூட்டமா, இல்லை தாவேகா தலைவரை பார்க்க வர கூட்டமா, இல்லை விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்றத கவனிக்க வர கூட்டமா, இல்லை அங்கே நின்று நம்ம ஒரு ரீல்ஸ் எடுப்போம், ஒரு செல்ஃபி எடுப்போம் அப்படின்றதுக்காக வர கூட்டமா, இல்லை ரைட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு வாட்டர் பாட்டில் அப்படி தூக்கி போடுவோம், நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து ஒரு சால்வையை வந்து அப்படி தூக்கி இது பண்ணுவோம், அதை விஜய் எப்படி கேட்ச் பிடிக்கிறாரு அப்படின்னு பார்க்கறதுக்காக வர கூட்டமாக தாண்டி பெண்கள் பெருமளவில் வர்றது தான் அந்த அந்த விஜயோட கூட்டத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது. ஏன்னா பெண்கள், வயதானவர்கள், பெண்கள், கர்ப்பிணிகள், நோயாளிகள், குழந்தைகள், சிறுவர்கள் இவங்கெல்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லும்போது இப்படி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு. இந்த 10-11 நாளில் விஜய் மிக சரியாக திட்டமிட்டு செய்கிற அந்த பிரச்சாரம் வந்து பெரிய அளவில் அவருக்கு கை கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ புதுச்சேரிக்கு சொல்லியிருக்காங்கல்ல, ஓட்டே தாறுமாறாக போயிருக்குது அப்படின்னு வந்து தெரியல. அவங்க ஒரு கணிக்கவே முடியல. பொதுவாக ஒரு தேர்தல் முடிஞ்சா சொல்லுவாங்க அப்படியே பொதுவாக, இந்த வாட்டி நிறைய வாக்கு விழுந்துருக்குதுப்பா, இது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும்பா, இல்லைப்பா இந்த வாட்டி வாக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, எதிர்கட்சியாக இருக்கிறவங்க வந்துடுவாங்க பொழுது உள்ள அப்படின்னா, இதை கணிக்கவே முடியல அப்படின்போது இந்த தமிழக அரசியல் களம் கூட கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதில் மத்தியில் இருக்கிறவங்க, டெல்லியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க வந்து விஜய் அதை தான் சொல்கிறாரு, அதிசய தேர்தல் இது, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வருகிற தேர்தல் இது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். இது என்ன ஆகும், ஏதாகும், யார் வருவாங்க, யார் வரமாட்டாங்க, எப்படி ஓட்டு பிரியும், எப்படி ஓட்டு பிரியாது, ஒரு சமயம் தொங்கு சட்டசபை அமையுமா, விஜயுடைய ஆதரவுனால் ஆட்சி அமைக்கப்படுமா, எல்லாத்துக்கும் கொஸ்டின் மார்க்ன்ற ஒரு விஷயம் தான். அப்போ அந்த தேர்தல் கருத்து கணிப்பு அப்படின்னா அதெல்லாம் எடுத்து அப்படி ஓரமாக இங்கே இருக்க பார்க்கலாம். ரைட்டு, ஒவ்வொரு மாதிரியா ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க. மக்களுடைய மனசு அப்படின்ற ஒரு விதம் இருக்கு இல்லையா, அதை நீங்க சாம்பிள் பாக்கெட் எடுக்கிற மாதிரி தானே. அவ்வளோ கோடி பேர் இருக்காங்க, வந்து அவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க. அதுல இருந்து ஒரு 500 பேர்கிட்ட நாங்க கேட்டோம், 250 பேர்கிட்ட கேட்டோம், சும்மா போறவங்க கேட்டோம், வரவங்க கிட்ட கேட்டோம், ஒரு பகுதியில் ஒருத்தர் சாரர் மட்டும், ஒரு கட்சியினுடைய சாரர் மட்டும் இருக்கக்கூடிய பகுதியில் போய் கேட்டோம், இந்த பகுதியில் கேட்டோம் அப்படின்னு இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாது என்பதுதான் தமிழக அரசியல் களத்தில் பலர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம். இந்த 2026 எப்படிப்பா இருக்கும் அப்படின்னா, மே 4ஆம் தேதி, இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க 1000 ஆருடம் சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இப்படி மாறினதுக்கான ஒரே காரணம் வந்து விஜய் உள்ள வந்ததுதான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, காரைக்குடியில் என்ன பேச போகிறார் விஜய், இங்கு விஜய்க்கான வரவேற்பு, விஜய்க்கான எழுச்சி எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.